Hello my dear story lovers, welcome back to my channel GGS Library. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ண போற கதை ஜன்னல். எழுத்தாளர் அனுராதா ரமணன். கதைக்குள்ள போலாமா? வாங்க. உல்லாசமா ஊர் சுத்தி பார்க்க வந்த இடத்துல விமலாவுக்கு இப்படி ஒரு அவஸ்தை வந்திருக்க வேண்டாம். தவிச்சு போயிட்டா. இப்ப என்ன செய்யறதுமா? அம்மாவை கலக்கத்தோட ஏறிட்டு பார்த்த மீனாவை பார்க்கும்போது பரிதாபமா இருக்கு. இடிஞ்சு போய் உக்காந்துட்டா விமலா. எங்கேயோ ஊர் விட்டு ஊர் வந்து ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கியிருக்கிற இந்த சமயத்துலையா மீனா வயசுக்கு வரணும்? இப்படி ஒன்றை இது நாள் வரைக்கும் நினச்சி கூட பார்த்ததில்ல. 10 வயசு தான் ஆகுது மீனாவுக்கு. எத்தனை உற்சாகமாக கிளம்புனா குழந்தை. விமலாவும் தான் இந்த பயணத்தை அத்தனை ஆவலோடு எதிர்பார்த்துருந்தா. சென்னையில் ஆளும் படையும் வீடு வாசலும் இருக்க எங்கேயோ ஒரு மூலையில் கன்னியாகுமரியில் வந்து தானே இந்த வைபவம் நிகழணும். இந்த ஊரில் காலை வச்சு 2 மணி நேரம் தான் ஆகுது. தோ ரகு, விமலாவோட புருஷன், இப்போதான் ஹோட்டல் மேனேஜர்கிட்ட சாப்பாடு விவகாரங்களில் கேட்டுட்டு வர போயிருக்கான். அவனுக்கு இன்னும் இந்த விஷயம் தெரியாது. இவங்க கூட வந்திருந்த மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த ரூம்ஸில் பொட்டி படுக்கையெல்லாம் கொண்டு போய் வைக்கிறதும் அமர்க்களமாக சிரிக்கிறதும் காதில் விழவும் சட்டுன்னு இத்தனை சந்தோஷங்கள்லேருந்தும் ஒதுக்கப்பட்ட மாதிரி உணர்றா விமலா. இது மாதிரியான ஒரு உல்லாச பிரயாணத்துக்காக 4 வருஷமா திட்டம் போட்டு கடைசியில் எல்லாம் கூடி வரும்போது இப்படி ஒரு இக்கட்டா. 4 நாள் லீவு. ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற அத்தனை பேரும் குடும்பத்தோடு கிளம்புறோம். இந்த தடவையாவது நீங்களும் உங்கள் ஃபேமிலியோடு வந்து தான் ஆகணும் சார்னு அத்தனை பசங்களும் ரொம்பவும் வற்புறுத்துறாங்க விமலா. எனக்கு மட்டும் ஆசை இல்லையா என்ன? நமக்கு தான் வீட்டை விட்டு கிளம்ப முடியாமல் 1000 கால்கட்டு இருக்கு, விமலா குத்தலா சொன்னா. அவ கால்கட்டுன்னு குறிப்பிட்டது யாருன்னு புரிஞ்சும் புரியாத ஜடம் மாதிரி நின்னான் ரகு. அவனுக்கு தெரியாதா விமலாவோட எரிச்சல் முழுசும் யார் மேல அருவியா பொழியுதுன்னு? அதுக்கு என்ன செய்யறது? பொண்டாட்டிக்காக பெத்தவளை கழுத்தை நெரிச்சு கொண்டுட முடியுமா? அம்மா கிட்ட ஏகப்பட்ட பிரியம் உண்டு ரகுவுக்கு. உண்மையை சொல்லணும்னா ரகுவை பெத்தப்ப ஏற்பட்ட வலிப்பு நோயால கால்கள் 2 முடங்கி போனவ தான் லக்ஷ்மி. அவளோட காலத்துல பிரசவத்துக்காக பெரிய டாக்டருங்க கிட்ட போகிற பழக்கம் இல்லை. மருத்துவச்சியோட அஜாக்கிரதைனாலையும் அறியாமைனாலையும் அவள் பெத்து பொழைச்சதே அதிசயம். லக்ஷ்மியோட 13வது வயசில் கல்யாணம். 14வது வயசில் பெரிய மனுஷியாகி புக்ககம் வந்தா. 16வது வயசில் ரகு பிறந்தான், அம்மாவோட கால்களை அபகரிச்சுக்கிட்டு. ரகுவை பெற்றவர் இதுக்கு பிறகு வேற கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். இதெல்லாம் அந்த காலத்தில் ரொம்ப சகஜம். ஆனால் அவர் அப்படி செய்யலை. பொண்டாட்டியை உட்காத்தி வச்சு பணிவிட செஞ்சார். அவளோட ஊனத்தை பாராட்டாமல் தான் வெளியூர் போன போதெல்லாம் சக்கர நாற்காலியோட துணையோட அவளையும் தன்னோட அழைச்சிட்டு போவார். அவள் ஒரே இடத்துல இருந்தா மனசு சும்மா ஊனத்தை பற்றியே நினைக்கும். நான் போகிற இடத்துக்கு அவளும் வரட்டும், எனக்கு அவள் ஒன்றும் பாரம் இல்லை, இப்படி சொல்லி எதிராளியை ஒரே வார்த்தையில் அடங்கி போக செய்திடுவார் லக்ஷ்மியோட கணவர். லக்ஷ்மிக்கு தான் அந்த அன்பான புருஷன் கூட வாழ கொடுத்து வைக்கல. அவளோட 25வது வயசுலேயே விதவை ஆயிட்டா. ரகுவை வளர்த்து ஆளாக்குற பொறுப்பை முகசொலிப்போட ஏற்றுக்கிட்ட அவளோட புகுந்த வீட்டு மனுஷங்க இவளை ஒரு தேவையில்லாத சுமையா மூளையில் தள்ள அன்னைக்கு ஓரக்கத்திகளோட அலுப்பான பார்வைகளையும் எரிச்சல் மிகுந்த வசைமொழிகளையும் தாங்கிக்கிட்டவ இன்னைக்கு மருமகளோட கோபதாபங்களுக்கு பொறுப்பேற்றுக்க வேண்டிய ஒரு நிலைமை. இன்னைக்கு ரகுவோட அந்தஸ்துக்கு வீடு நிறைய வேலைக்காரங்க இருக்கிறாங்க தான். மாமியாருக்காக ஒரு துரும்ப தூக்கி அந்தண்டை போட்டவ இல்லை விமலா. 4 வருஷங்களா இந்த உல்லாச பயணத்தில் கலந்துக்காததுக்கு மாமியார் லக்ஷ்மி ஒரு காரணமே இல்லை. பாவம், அவள் பாட்டுக்கு போட்டதை தின்னுட்டு கட்டிலோடு முடங்கி கிடக்கிறா. அவளுக்குன்னு ஒதுக்கப்பட்ட அறையை விட்டு வெளியில் வந்து வருஷக்கணக்காகுது. ரகுவோட கல்யாணத்துக்கு முன்னாடி எப்பொழுதாவது சக்கர நாற்காலியில் உட்காந்துக்கிட்டே வீட்டை தோட்டத்தை வேலைக்காரியோட உதவியோட சுற்றி வந்தவ விமலாவோட வருகைக்கு பின்னாடி வெளி உலக தொடர்பையே சுத்தமாக துண்டிச்சுக்கிட்டா. சக்கர நாற்காலியோட அந்த கிரீச்சிடுற சத்தம் மருமகளுக்கு தலைவேதனையாக இருக்குது அப்படிங்கிறதால லக்ஷ்மியோட பொழுதுபோக்கு கட்டிலுக்கு பக்கத்தில் உள்ள ஜன்னல் வழியாக கண்ணு கட்டின மட்டும் தெருவை பார்க்கறது தான். இவளால் விமலாவுக்கு ஒரு சிரமமும் இல்லாட்டாலும் கோபம் வந்தால் சொல்லடிப்படுறதுக்கு மாமியார் தான் அகப்படுவா. 4 வருஷங்களுக்கு முன்னாடி ஆஃபீஸில் டூர் கிளம்புனப்போ
விமலாவோட தங்கைக்கு கல்யாணம் நிச்சயமாயிருந்தது. அதுக்கு தகுந்தா போல ஒவ்வொரு தடவையும் ஏதோ ஒரு தடங்கள். அண்ணா பிள்ளைக்கு ஆண்டு நிறைவு, விமலாவுக்கு தொல்லை தந்த மஞ்சள் காமால, லேடிஸ் கிளப்போட ஆண்டு விழா, இந்த மாதிரியான காரணங்கள் தான். ஆனால் கேட்குறவங்களுக்கெல்லாம் தன்னோட மாமியாரோட தலையை தான் உருட்டுவா விமலா. இப்படி ஒரு கால்கட்டு இருக்கிறப்ப நான் எங்கே போகிறது எங்கே வர்றது? அதுக்கெல்லாம் கொஞ்சம் அதிர்ஷ்டம் வேணும். என் தலையெழுத்து. நான் என்னைக்கு இந்த வீட்டில் காலடி வச்சேனோ சனீஸ்வரன் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டான். இதோ பக்கத்தில் இருக்க மாம்பழத்தில் என் பிறந்த வீடு. வாரத்துக்கு ஒரு தடவை போய் எட்டி பார்த்துட்டு வரலான்னா முடியலை. ரகு இத்தனையும் கேட்டுக்கிட்டு தெய்வமேனு உட்காந்துருப்பான். விமலாவை ஒரு வார்த்தை அதட்டி பேசினாலும் தாங்க மாட்டாள். பொலன்னு அழுதுடுவா. அம்மா, அவள் பேசுகிறதெல்லாம் ஒரு பொருட்டாக நினைக்காத. என்னமோ சொல்லிட்டு போகிறான்னு ஒதுக்கிடு. எனக்கு தெரியாதாடா குழந்த, இதுக்கு போய் ஏன் வீணாக மனசை அலட்டிக்கிற? உன் பாட்டியும் அத்தைகளும் சித்தியும் சொன்ன வார்த்தைகளை விட இவ என்னத்தை பெருசாக சொல்லிட்டா? அவளும் சின்னவ தானே. லக்ஷ்மி மகனுக்கு ஆறுதலாக சொல்லிட்டு சிரிச்சு வைப்பா. இந்த தடவை கூட ரகு அம்மாவோட யோசனைப்படி தான் கிளம்பியிருந்தான். அவளை அழிச்சிட்டு எங்கேயாவது ஊருக்கு போய் 10 நாள் சந்தோஷமாக இருந்துட்டு வாயேன். இந்த வயசில் சுற்றி பார்க்காம அப்புறம் எப்போ பார்க்கறது? அப்பப்போ மகனுக்கு புத்தி சொல்லி 2 பேரையும் அனுப்பி வைப்பா. வந்த இடத்துல இந்த மாதிரி. ரகுவுக்கு மீனா ஒரே பொண்ணு, ரொம்பவும் செல்லம். மகளை வீட்டில் விட்டுட்டு புருஷன் பொண்டாட்டி 2 பேருக்கும் வெளியூர் கிளம்ப விருப்பம் இல்லை. குழந்தைக்கு 4 இடத்த காமிக்கணும். இப்படி ஆசைகளை சுமந்துக்கிட்டு வந்தவங்க செய்கிறது என்னன்னு தெரியாமல் திகச்சு போய் நின்னாங்க. இப்போது என்ன செய்கிறது விமல்? ரகு தவிச்சு போனான். என்ன செய்ய, எல்லாம் சாமி கோயிலாக பார்த்து வந்திருக்கோம். இன்றைக்கி முழுக்க இங்கே, நாளைக்கு திருச்செந்தூர், அடுத்த நாள் சுசீந்திரம். குழந்தைய அழைச்சிட்டு கோயிலுக்கு போக முடியாது. தனியாக ரூமில் விட்டுட்டு நாம் மாத்திரம் கோயில் குளம்னு போகவும் மனசு வரல. விமலாவுக்கு அழமாட்டாத குறை. அப்போவே நினச்சேன், உங்கள் அம்மாவோட வயிற்றுச்சல் தான் நம்ம இப்படி இத்தனை தூரம் வந்தோம், எதையும் என்ஜாய் பண்ண முடியாமல் போயிடுச்சு. வாயை ஓயாமல் புலம்புறா. கூட வந்திருக்கிறவங்க அத்தனை பேரும் கடற்கரையை பார்க்க, கன்னியாகுமரி அம்மனை தரிசிக்கன்னு கிளம்பிட்டாங்க. போகிற போக்கில் விமலாவை துக்கம் விசாரிக்காத குறையா விசாரிச்சுட்டு போக, நீ வேணா இவங்களோட போய் சாமி பார்த்துட்டு வா விமலா. நீ வர வரைக்கும் மீனாவுக்கு துணையா நான் இருக்கேன். போதுமே, குழந்தைய தனியாக விட்டுட்டு எனக்கு என்ன கோயிலும் குளமும் வேண்டி கிடக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நீங்களாவது போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்க. எனக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ரகுவுக்கு இவங்களை விட்டுட்டு போக மனசில்லை தான். இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸுங்களோட வற்புறுத்தலுக்காக கடத்தரு வரைக்கும் போயிட்டு வரான். கோயிலுக்கு வேணால் போக வேண்டாம், பீச்சில் காலார நடந்துட்டு வரலாமே. அப்படியே குழந்தை மீனாவுக்கு கடத்தருவை சுற்றி காமிச்ச மாதிரியும் இருக்கும். ரகு சாதாரணமாக சொல்ல போக விமலா சீர்றா. நீங்கள் பேசுகிற பேச்சு உங்களுக்கே நல்லா இருக்கா? அவளை அழைச்சிட்டு எங்கே போகிறது? பாவம். அதுவே திடீர்னு ஏற்பட்ட இந்த ஷாக்கை புரிஞ்சுக்க முடியாமல் அழறது. அவளால் ஒரு அடி கூட நடக்க முடியாது. நான் அவளுக்கு துணையாக இங்கே இருக்கேன். நீங்கள் போயிட்டு எங்களுக்கு காஃபி டிஃபன் இப்படி ஏதாவது வாங்கிட்டு வாங்க. அந்த 4 நாட்களும் சிறையில் அடைப்பட்ட பறவைகளா விமலாவும் மீனாவும். விமலாவாது தான் தங்கியிருந்த லாட்ஜோட போர்ட்டிகோவில் இல்லை எதிர்த்தாப்பில் இருந்த வெத்தலைப்பாக்கு கடை வரைக்கும் போய் நின்றுட்டு வருவா. ஆனால் குழந்தை மீனா ரூம்லேயே அடைஞ்சு கிடக்கிறா. விமலா ரொம்ப வற்புறுத்துனா ரூமோட ஜன்னலுக்கு பக்கத்தில் வந்து உட்காந்து புது ஊரோட தினுசான மனுஷங்களை ஏக்கத்தோடு பார்ப்பா. விமலாவுக்கு மகளை பார்க்கும்போது துக்கம் பொங்கிக்கிட்டு வருது. அவளோட வயசொத்த குழந்தைங்க குதூகலமாக ஊரை சுற்றி பார்க்க குதிச்சுக்கிட்டு கிளம்புனப்போ இந்த குழந்தைக்கு மட்டும் இது என்ன சோதனை? பொண்ணை பார்த்து பெருமூச்சு விட்டபடியே ரூமுக்குள்ளேயே உலாவி அவளுக்கு புதுசாக அறிமுகமாகி உள்ள அந்த மாற்றத்தை சகஜமாக ஏற்றுக்கொள்ள கற்றுக் கொடுத்து, மக வயிற்று வலியால் அழும்போது தானு கூட சேர்ந்து அழுது, இனிமே அவள் எப்படி பெரிய மனுஷியா லட்சணமாக மற்றவங்க கிட்ட பேசி பழகணுங்கிறத சொல்லி கொடுத்து 5ஆம் நாள் காலையில் ஊர் திரும்பும்போது நெஞ்சு பூரா ஏமாற்றம். அத்தனை காசை கொட்டி அவ்வளவு தூரம் போய் கடைசியில் அங்கே இருந்த லாட்ஜ் ரூமில் அழுக்க சலிக்க இருந்துட்டு வந்தாச்சு. லேடிஸ் கிளப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நாளைக்கு கேட்பாங்க, எங்கெல்லாம் போனேன், என்னெல்லாம் பார்த்தேன்னு. புருஷங்கிட்ட சொல்லும்போதே துக்கம் தொண்டையில் முள்ளாக உறுத்துது. கண்ணு முன்னாடி 4 நாட்களாக சிறைப்பட்டிருந்த லாட்ஜ் அறையோட
அழுக்கு படிஞ்ச பச்சை வண்ண சுவரும் கடகடன்னு சத்தமிடுற கட்டிலும் கிணத்து ராட்டின மாதிரி கிரீச்சிடுற மின்விசிறியும் அறையோட மூளையில் எந்த காதலர்களோ நகத்தால் கீறி வச்சிருந்த பெயர்களும் ரகு அவ்வப்போது வாங்கி வர்ற வாயில் வைக்க சகிக்காத உணவு வகைகளும் ஜன்னல் வழியாக தெரிஞ்ச பலதரப்பட்ட மனிதர்களும் கிளிஞ்சல் சங்கு வியாபாரிகளோட கூக்குரலும் கடலோட ஓவென்ற இறைச்சலும் இத்தனைக்கும் மேலே மீனாவோட ஏக்க நிறைஞ்ச பார்வையும் அலுப்போட காரை விட்டு இறங்கினவளோட கண்களில் முதல்ல தென்பட்டது மாமியார் லக்ஷ்மியோட அறை தான். ஜன்னலை ஒட்டின கட்டில் சாஞ்சு உட்கார்றதுக்கு சௌரியமாக முதுகு பக்கம் தலையணைகளை வச்சு உட்கார்ந்துருக்கிறா லக்ஷ்மி. அவளோட பார்வை தோட்டத்தில் பூத்திருக்கிற மலர்கள் மேலே ஒரு நொடி சந்தோஷமாக படிஞ்சு அடுத்த நிமிஷமே வானத்தில் வட்டமிடுற வண்ணத்து பூச்சிகள் மேலே ஆச்சரியத்தோட நிலைக்குது. விமலாவோட தலையில் ஓங்கி அரைஞ்ச மாதிரி அதிர்ச்சியை தருது இந்த காட்சி. 4 நாள் ஒரு ரூமில் சேர்ந்தாப்புல உட்காந்துருந்ததுக்கே எனக்கு இத்தனை எரிச்சலாக இருக்கே. 25 வயசுலேருந்து தோ இந்த நிமிஷம் வரைக்கும் வெளி உலகத்தை கண்ணால் பார்க்க முடியாமல் ஜன்னல் வழியாக தெரிகிற இந்த உலகத்தை பார்த்து திருப்தி பட்டுக்கிட்டு ஆத்திரத்தோட வேண்டா வெறுப்பா நான் போடுற சோத்தை தின்னுக்கிட்டு வருஷ கணக்கா அறையோட சுவரையும் அதில் மாட்டியிருக்கிற படத்தையும் அந்த படத்துக்கு பின்னாடி ஓடி ஒளியிற பள்ளியையும் பார்த்துக்கிட்டு எப்படித்தான் காலத்தை தள்ளுறாரு. நெஞ்சுக்குள்ள இந்த கேள்வி முளைச்சதும் ஸ்தம்பித்து நிற்கிறா விமலா. மறுபடியும் தலையை நிமித்தி பார்த்தப்போ லக்ஷ்மி அவங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கிறது அவளுக்கு தெரியுது. முதலாக மாமியாரை பார்த்து சிநேகிதமாக சிரிச்சா. அதை பார்த்த லக்ஷ்மிக்கு அதிசயத்தில் கண்கள் அகலமாக விரியுது. மீனா, முதல்ல பாட்டிக்கு போய் நமஸ்காரம் பண்ணு போ. மகக்கிட்ட விமலா சொன்ன வார்த்தைகளை நம்ப முடியாமல் மலங்க முழிக்கிறான் ரகு. இப்போதெல்லாம் வருடம் அவங்க உல்லாச பயணம் போகும்போது லக்ஷ்மியையும் கூடவே அழைச்சிட்டு போகிறாங்க. அது தவிர லக்ஷ்மியோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி காசி ராமேஸ்வரம் கூட போகிறாங்க. எல்லாம் சக்கரை நாற்காலியில் தான் லக்ஷ்மியை அதில் உட்கார வச்சு மகனும் மருமகளும் மாற்றி வண்டியை தள்ள சின்ன குழந்த மாதிரி வாய்க்கொள்ளாத சிரிப்போட வளைய வர்றா அந்த அம்மா. விமலா மட்டும் மனசுக்குள்ள தனக்கு ஞானோதயம் அழித்த அந்த கன்னியாகுமரி லாட்ஜோட அறையையும் அந்த அறையோட சின்னஞ்சிறு ஜன்னலையும் அடிக்கடி நினச்சிக்கிறது உண்டு. கதை அவ்வளோதாங்க. எவ்வளோ ஒரு அருமையான கதை இல்லை? தனக்குன்னு ஒன்று வரும்போது தான் நம்மளால் அடுத்தவங்களோட வலியையும் வேதனையையும் கஷ்டத்தையும் உணர முடியுங்கிறத அருமையாக சொன்ன ஒரு அருமையான கதை. இந்த கதை உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். கதை பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அருமையான கதையோட உங்களை விரைவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.